பிஎஃப் ஓவர்லாப் இஷ்யூ தான் இன்னைக்கு இருக்க ஜாப் சீக்கர்ஸ்க்கு பெரிய தலைவலியா இருக்கு. அதை எப்படி சார்ட் அவுட் பண்றதுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். வீடியோவை ஃபுல்லா பாருங்க. ஒரு கம்பெனில இருந்து ஜனவரி 1 அன்னைக்கு ரிலீவ் ஆகுறீங்க. நெக்ஸ்ட் கம்பெனில ஜனவரி 7 அன்னைக்கு ஜாயின் பண்றீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் அன்னைக்கு ரிலீவ் ஆகிற கம்பெனில ப்ராப்பரா நோட்டீஸ் பீரியட் நீங்க சர்வ் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர் எல்லாமே வாங்கிருக்கீங்க. ஸ்டில் உங்களோட எக்ஸிட் டேட்டை வந்து 10th இல்ல 12th அன்னைக்கு மார்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா, இது 100% உங்களால நீங்களே சேஞ்ச் பண்ணிக்க முடியும் உங்க ப்ரீவியஸ் எம்ப்ளாயருக்கு ரிக்வெஸ்ட் கொடுத்து. ஒரு சிலருக்கு அவங்க ஒர்க் பண்ண எக்ஸிஸ்டிங் கம்பெனி க்ளோஸ் ஆயிருக்கும். அவங்க நெக்ஸ்ட் கம்பெனி ஜாயின் பண்றதுக்கு ஒரு 1 இயர் கூட டைம் எடுத்துக்கலாம். பட் அந்த ப்ரீவியஸ் கம்பெனி க்ளோஸ் ஆயிருந்தனால ஸ்டில் உங்களோட எக்ஸிட் டேட்டை தப்பான டேட்ல மார்க் பண்ணிருக்காங்க அப்படின்னா, நீங்க எம்ப்ளாயரை ரெக்வஸ்ட் கொடுக்க முடியாது. அதுக்கு பதிலாக இபிஎஃப் ஆஃபீஸ்ல போயிட்டு நீங்க ரெக்வஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா, எக்ஸிஸ்டிங் கம்பெனியோட டீடைல்ஸை செக் பண்ணிட்டு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் லெட்டர், உங்க சேலரி கிரெடிட் டீடைல்ஸ், சேலரி ஸ்லிப்ஸ் எல்லாத்தையும் பார்த்துட்டு அவங்க சேஞ்ச் பண்ணி கொடுப்பாங்க. சப்போஸ் நீங்க அப்ஸ்காண்டிங் ஆயிட்டீங்கன்னா தென் இட்ஸ் காம்ப்ளிகேட்டட். ஏன்னா உங்களோட டேட் ஆஃப் எக்ஸிட்டை தப்பா மார்க் பண்ணிட்டாங்கன்னா நீங்க உங்க எம்ப்ளாயரை நீங்க ரிக்வெஸ்ட் பண்ணணும். சம்டைம்ஸ் அவங்க ஒத்துக்க மாட்டாங்க. ஆனா ஒரு நல்ல விஷயம் என்னன்னா, ஆஸ் பர் இபிஎஃப் ஓட ரூல் படி அவங்க உங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும். அப்படி அவங்க ஹெல்ப் பண்ணலனா நீங்க இபிஎஃப்ல கிரிவென்ஸை ஃபைல் பண்ணலாம். ஆனா அது ஒரு பெரிய ப்ராசஸ். நான் சஜஸ்ட் பண்றது அப்ஸ்காண்டிங் ஆகாதீங்க. அதர் தென் எனி ப்ராப்ளம் உங்களோட இபிஎஃப் அக்கௌண்ட்லயோ இல்லைனா யூஏஎன்ல ஆதார் சீட் ஆகல, இல்லை நம்பர் தப்பா இருக்கு, நேம் மிஸ் மேட்சா இருக்கு, பேன்ல ஒரு நம்பர், ஆதார்ல ஒரு நம்பர், யூஏஎன்ல ஒரு நம்பர் இருக்கு, இதனால பேக்ரவுண்ட் வெரிஃபிகேஷன்ல இஷ்யூ வருதுன்னா இது எல்லாமே சார்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணுங்க. ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.